ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலகயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वत्सादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தை படிக்கிறோம். 6வது ஸ்லோகத்தில் அவர் புஜபலம் மிக்கோனே, கர்ம யோகம் இல்லாமல் சந்நியாசத்தை அடைய முடியாது. கர்மயோகத்துடனான கூடிய முனிவன் வெகு சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகின்றான். அதாவது கர்மயுகத்துடன் கூடிய முனிவன் வெகு சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகின்றான். அப்படின்னா இந்த பிரகிருதியிலிருந்து விலகி அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து விடுகின்றான் அப்படின்னு விளக்கம் ராமானுஜர் சொல்றாரு. பரமாத்மா நிஷ்டையாகிய வாஸ்தவ சந்நியாசத்தை அடைகின்றான் அப்படிங்கிறது ஸ்ரீ சங்கரருடைய அருள்வாக்கு. அதாவது பிரம்மங்கிறது என்ன அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியுது? ஆத்மாவை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டவே, தன்னை பிரம்மமா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டவே பிரம்மமா இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே பிரம்மந்தான் அப்படிங்கிறது தத்துவம். நீ பிரம்மமாக இருக்கின்றாய் அப்படின்னு ஒருத்தனை சொல்லியாச்சுன்னா அவங்களால அத பிரம்மத்தை உணர்ந்தவங்க வேணா புரிஞ்சுக்கலாம். பிரம்மத்தை உணர முடியாம தன்னை ஒரு தனி ஆத்மாவா தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மத்தை பற்றிய அறிவை வளர்த்துக்கலாம். பிரம்மம்னா என்ன? உள்ளும் பிரம்மம் எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பரபிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா, ஆற்றல் இருக்கா, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு உருவம் அது எந்த உருவத்தையும் எடுக்கும், எந்த உருவத்துக்குள்ளேயும் அது அடங்கிடும். இப்போ மனித ரூபம் இருக்குது, வேற எந்த ரூபமும் இருக்குது, எல்லா ரூபமுமே எத்தனையோ உடல்கள். இந்த பிரகிருதியில பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. எல்லாமே பிரம்மந்தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படிம்பாங்க. இந்த பிரம்மத்தை யாரால் அடைய முடியும்னா கர்மயோகத்தை சரியா கடைபிடிக்கிறவங்களால முடியும் அப்படிங்கிறாரு. கர்மயோகத்துடன் அதுக்கு முன்னால கர்மயோகம் இல்லாத சந்நியாசம் கூட அவனுக்கு உதவி செய்யாதுங்கிறாரு. அதுக்கும் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? கர்மயோகமும் இந்த ஞான யோகமும் ரெண்டுமே ஒரே தன்மைக்குள்ள ரெண்டு விதமான ஆற்றல். அது கர்மயோகத்துக்குள்ளேயும் ஞானம் இருக்கணும், ஞான யோகத்துக்குள்ளேயும் கர்மம் இருக்கணும். கர்மம்னா செயல்படுற விதம். யாகமா இருந்தாலும் செயல்படுறோம் இல்லையா? உட்கார்ந்து யாகம் பண்றோம், செயல்படுறோம். மந்திரம் சொல்லணும், அக்னி வளர்க்கணும், அது முறைப்படியான எல்லா தெய்வங்களையும் வணங்கி வரவேற்கணும். வந்திருக்கிற தெய்வங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை ஆகுதி நிவேதனம் பண்ணணும். அவங்களுடைய தன்மையை அவங்ககிட்டயே சொல்லணும். எதுக்காக சொல்லணும்? அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியாதா? அவங்கள நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க எப்படிப்பட்டவங்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொன்னா என்னை சரியா தான் தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவங்க நினைக்கலாம், ஒத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க என்னை இவன் இந்த மாதிரியா நினைக்கிறானா, சரி அதுக்கு தகுந்த மாதிரியே நானும் ஆகிறேன் அப்படின்னு அவங்கள மாத்திக்குவாங்க. நம்மளை திருத்துறதுக்கு பதிலாக அவங்க மாறிக்குவாங்க. இப்போ நம்ம விநாயகரை வணங்குறோம், ஏக தந்தாய அப்படின்னு சொல்றோம், ஒரே ஒரு தந்தம் வைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்றோம். ஆமா, எனக்கு 2 தந்தம் இருக்குதே, இவன் என்ன ஒரே தந்தம்ங்கிறான். சரி, ஒரு தந்தத்தை நம்ம ஒடிச்சு எழுத்தாணியா பயன்படுத்துறதுனால ஒரு தந்தம்னு அவன் சொல்றான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு. பகவானை பற்றி ஏதோ சொல்றோம், பகவானே நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆயிரக்கணக்கான பேர்களை பகவானுக்கு சொல்றோம். அது எல்லாமே பீஷ்மாச்சாரியார் சொல்லி கொடுத்தது. அதுபடி பிரம்மமா பகவான் தான் இருக்கிறான்றோம். அப்புறம் விராட் ரூபமா விஸ்வரூபமா இருக்கிறாருங்கிறோம். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான நாமங்கள், பகவானுடைய பெயர்கள் எல்லாம் அவருடைய லீலை, அவருடைய குணம், அவருடைய வடிவம், அவருடைய செயல், அவருடைய நிறம், அவருடைய
செயல்படுற அந்த லீலை வாஞ்சை, அதாவது பக்தர்கள்ட்ட ஜீவர்கள்ட்ட அவர் வச்சிருக்கிற வாஞ்சை, அசுரர்கள் அவரை அழிக்கும் போது அவர் எடுத்துக்கிற அந்த வேகம், அதுல ஒரு நிதானம், அதுல ஒரு வீரம், வீரத்துக்கு இடையிலேயே அதுல ஒரு அன்பு, விளையாட்டாவே எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றாரு. குழந்தையா வந்து ரொம்ப சுலபமா காலி பண்ணிடுறாரு பெரிய பெரிய அசுரர்களை எல்லாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீ வந்து இப்படி இருந்த பகவானே, ஒரு தடவை உன்னுடைய புன்னகையினால உன்னுடைய வாய்க்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே காட்டுன, அதை பார்த்து யசோதை அம்மா மயங்கி நின்னாங்க அப்படின்னு அவர்கிட்டயே சொன்னா அவருக்கு தெரியும். அதே மாதிரி காகபுசண்டி முனிவர் எல்லா இடமும் ஓடினாரு. அவர் பிஞ்சு கை அவரை துரத்துற மாதிரியே இருந்தது. கிருஷ்ணன் காகமா வந்த அந்த முனிவரை அவனுடைய கரம் தொடுறதுக்காக, பிடிக்கிறதுக்காக கை நீண்டுகிட்டே வந்ததை அவர் எல்லா பிரபஞ்சத்துல எல்லா உலகங்களுக்கும் ஓடினார், சுத்தினாரு. கண்ணனுடைய கை அவரை, அந்த சின்ன குஞ்சு கை அவரை தொடர மாதிரி பிடிக்கிற மாதிரியே வந்ததுல பயந்துட்டாரு. கடைசியில பக்கத்துல வந்து பார்க்கும்போது அதே பகவானுடைய புன்னகையை பார்த்தாரு. அவர் கடகடன்னு சிரிச்ச உடனே குழந்தை சிரிக்கிற சிரிப்புல அந்த அந்த வாயை திறந்து கெக்கன்னு சிரிச்சதுல இவர் உள்ள போயிட்டார். வாய்க்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள போய் விவரிக்கிறாரு, பார்க்குறாரு. அதிசயமா இருக்குது. அங்க ஒரு பெரிய பட்டணமே இருக்குது. காடுகள், மலைகள், நகரங்கள், பெரிய பெரிய மாட மாளிகைகள் எல்லாமே இருக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் இன்னொரு தடவை பகவானுடைய சிரிப்பு சத்தம் கேட்குது. வெளியில வந்து விழுந்துறாரு. அதே அயோத்தி மாநகர்ல வந்து இருக்கிறார். இப்படி ஒரு லீலை பகவான் அந்த முனிவருக்கு நடத்தி காட்டி இருக்கிறார். இதே மாதிரி அவங்க பக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஆற்றல், அதாவது தூய்மைக்கு தகுந்த மாதிரி, தூய்மை வந்து அடிப்படையிலேயே இருக்கும். அதே மாதிரி பக்தியும் இருக்கும். எந்த அளவுக்கு பகவானுடைய சொல்ல இப்ப நான் பேசுறேன், படிக்கிறேன், காகபுசண்டி முனிவருடைய பகவான் லீலை நடத்தினதை பற்றி இந்த சொல்றோம். இது எந்த அளவுக்கு உங்களால மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுதா, இல்ல அப்படி இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி யோசிக்க முடியுதா? அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போகுது. பகவான் அவருக்கு உள்ளும் புறமா எங்கேயுமே இந்த இதே மாதிரி பிரபஞ்சங்கள் பல இருக்குதுன்னு வேத இலக்கியங்கள் சொல்லுது, ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவும் இல்லை, தகுதியும் இல்லை அப்படின்னு விட்டுறலாம். சில சமயம் இப்படியெல்லாம் பகவானுடைய வடிவத்துக்குள்ள இந்த பேரண்டமும் இருக்குது. அந்த அண்டத்துக்குள்ளேயும் பகவான் குழந்தையா இருக்கிறான், நம்ம எண்ணத்துக்குள்ளேயும் இருக்கிறான். நாம அவனை பத்தி அப்படி யோசிக்கிறதுனால நமக்கு இந்த சரீரம் எடுத்து இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை சுமைகள், வினைகள், வருத்தங்கள், கவலைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பாவ புண்ணியங்கிற அந்த மொத்த விஷயமும் எந்த அளவுக்கு நம்மளை புனிதப்படுத்தும். பாவம் இல்லாத, புண்ணியம் இல்லாத ஒரு நிலைக்கு, தூய்மையான ஒரு நிலை நமக்கு எப்போ வரும்? நம்ம ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான குணத்துல இருக்கிறோமே. எந்தெந்த குணம் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்துது, அந்த குணங்களால நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நம்ம எதிர்கால வசதியான வாழ்க்கை, வறுமை இல்லாத வசதியான வாழ்க்கை, மரியாதையான வாழ்க்கை, இதை நம்ம நல்லபடியா வாழ்ந்துருவோமா? இந்த பகவானுடைய கதைகள்லாம் கேட்கறதுனால, அவருடைய ரூபத்தை பார்க்கறதுனால, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம வாழ்நாளில் கடைபிடிச்சு அதே மாதிரி நம்மளை நாம தூய்மைப்படுத்துகிறதுக்காக நமது புலநடக்கம்ங்கிற அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நமது புலநடக்கத்துல நம்ம கடைபிடிக்கிறோம், இந்த அளவுக்கெல்லாம் கடைபிடிக்கிறோமே. யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும், உன்னை விட நான் அதிகமாகவே பக்தி பண்றேன்னு வாய்களே சவடால் பேசுறோமா? அகங்காரம் நம்ம சொல்லுல இருக்கா, சிந்தனையில இருக்கா, நம்ம வாழ்க்கை முறையில இருக்கா? இதை நம்ம எந்த அளவுக்கு அகங்காரம் இல்லாம விட்டுருக்கோம்? எதிர்வாதம் பண்ற குணங்கள் எவ்வளவு இருக்குது நமக்கு? சரி, நம்மளை பத்தி, நம்ம பகவானை பற்றி இதெல்லாம் ஆத்ம விசாரணைங்கிற பேர்ல பாகவதம், பகவத்கீதை இதுல படிச்சுட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுபடி இதை எதுக்காக கேட்கிறோம்? முக்தியை நோக்கி கேட்கிறோமா? முக்தி பெறுவதற்கான தகுதினா என்னன்னு கூட தெரியாது, முக்தி எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம அதை விரும்புறது? இப்போ நம்ம இந்த சராசரி ஜட வாழ்க்கையில தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்காக
எளிமையான வாழ்க்கையும் தூய்மையான வாழ்க்கையும் வாழ்றதுக்கான வசதி வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் செல்வமும் அதுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பும் கிடைக்கணும். எவ்வளவு விஷயம் இருக்குது. சரி, நம்ம தான் இப்படி இருக்கோம். இது இல்லாம அன்றாட பாடுபடுறவங்க, அவங்க கடவுள் எதிர்ப்பும் கிடையாது, கடவுளுக்கு இணக்கமும் கிடையாது, அவங்க கடவுள் இப்படி சாத்திகமான கடவுளும் கிடையாது. அவங்க கடவுள் பலி பூஜையெல்லாம் ஏத்துக்குவாரு. ஒரு பெயர் சூட்டு விழாவா கடா வெட்டி பொங்க வைப்பான், காது குத்து மொட்டை அடிக்கிறது அப்படின்னா அவங்களையும் அந்த மாதிரியான வழிபாட்டுக்காக தன் வாழ்நாளில் சம்பாதிச்ச கணிசமான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் சொந்த பந்தங்களையும் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போய் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அந்த வழிபாட்டுக்கெல்லாம் பகவான் என்ன சொல்றாரு? ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே. அந்த நிலை எது? அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்மளும் தான் சேர்ந்து வாழ்ந்தோம். அவங்க நமக்கு நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க பிரம்மங்கிறது அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது? அவங்க வெட்டி சாப்பிட்ற அந்த விலங்கு பலி கொடுத்து இறைவனுக்கு அப்படிங்கிறதுல அந்த தேவதைக்கு பலி கொடுத்து அவங்க சாப்பிட்ற அந்த விலங்குக்குள்ள இருக்கிற பிரம்மம் என்ன செய்யுது? பிரம்மம் தன்னைத்தானே பிரம்மம் அழிச்சுக்குதா, வெட்டுதா? பாவ புண்ணிய செயல்களை பிரம்மமே செயல்படுத்தா, ஈடுபடுதா? அதுவே அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வடிவத்துக்குள்ள பிரம்மத்தின் ஆற்றல் வச்சிருக்கக்கூடிய இந்த ஜீவனானது எந்த வகையில் அது பிரம்மமாச்சு? இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு நமக்கு சமாதானமோ நம்பிக்கையும் அது அப்படித்தான் அப்படின்னு உள்ளபடி ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை வருதா, அல்லது அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வருதா, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இன்னும் அப்படின்னு வருதா, இல்ல அது எப்படி இருந்தா என்ன, நமக்கு எதுக்கு, இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, சௌக்கியமா வாழ முடியுதா, இதை கேட்டதுனால பாவ புண்ணியம் நீங்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏகப்பட்ட எண்ணங்களாலையும் செயல்களாலையும் இந்த கண்களாலையும் காதுகளாலையும் எல்லா செவி புலன்கள்ல இருந்து எல்லா மனப்புலன் வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அதுகளையெல்லாம் வழி நடத்தவும் அடக்கவும் செலுத்தவும், அதை செலுத்துறதுனா முடுக்கி விடுறது, அதை துரிதமா இயங்க வைக்கிறது அல்லது நிதானமா இயங்க வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, இது எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு சரியா இருந்தோம்னா ஞானம்னு சொல்லலாம். அப்ப ஞானம் இல்லாத கர்ம யோகம் பயன்படாது. ஞான யோகத்துல இருந்தாலுமே கர்மம்ங்கிற அந்த செயல் இயக்கம் இல்லாம இருந்தால், மனதாலேயோ உடலாலேயோ இயக்கம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா வாழ்க்கைங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. வாழ்க்கை வேற என்னதான் பண்ண முடியும்? இயக்கம் நமக்கு மட்டும் இல்லை, ஜீவனுக்கு மட்டும் இல்லை, சந்திர சூரியர்கள்ல இருந்து பூமியில இருந்து சகலமும் இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி நீ இயக்கம் இல்லாம இருப்ப? அந்த இயக்கம் தானே கர்மம். அந்த கர்மத்தை அடையாளம் தெரியாம, அதனுடைய விளைவு தெரியாம, நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் கர்மத்துக்கு அதிகாரின்னு இருக்கிற முட்டாள்தனம் இல்லாம அதை புரிஞ்சு இருந்தா ஞானம். அந்த ஞானத்தினால பற்றோ பயமோ எதுவுமே வராது. இதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வராது. அப்போ தன்னை மாதிரி மற்ற ஜீவர்களுடைய இயக்கத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு எந்த வகையில இந்த பிரம்மம் இப்படி வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு செயல்கள்ல ஈடுபட்டாலும் அதனுடைய அடிப்படை தன்மை எப்படி இருக்குங்கிறத காண தெரிஞ்சதுன்னா அது ஞானம். முதல்ல ஞானம்ங்கிறதுக்கு ரொம்பலாம் தேட வேண்டியதில்லை. எப்போ ஒரு ஜீவனுக்கு பணிவும் பொறுமையும் இருக்குதோ அது ஞானம். சேத்தோ தர்ப்பணமா அர்ஜனம் அந்த இதுல வரும் சிக்ஷாஷ்டகத்துல. திருநாதவி சுனீச்சேன தரோரேவ சகிஷ்ணுனா அமானினாமானதேன கீர்த்தனீய சதாஹரி. பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்ல எவனால முடியும்? யாருக்கு பணிவும் பொறுமையும் இருக்குதோ அவங்களால பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்ல முடியும்னு. இப்போ நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி, நம்ம பிரபுபாதா, அவங்க ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி கோடி தடவை ஹரிநாமம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செயலே இறங்குவாங்க. ஏன்னா அந்த செயல் பூரணமாகவும் நல்ல விளைவுகள் தர்றதாகவும் தடங்கள் இல்லாமலும் அது குறிப்பிட்ட காலத்துல அந்த நிகழ்ச்சி நிறைவேறணும்னா பூர்த்தி ஆகணும்னா நமக்கு நல்ல ஆற்றல் வேணும். அதை செயல்படுத்துற ஆற்றல், உடல்ல ஆற்றல் இருந்தா மட்டும் போதாது,
மனசுல ஆற்றல் வேணும், ஒருமுகப்பட்ட நினைவு வேணும், வைராக்கியம் இருக்கணும். அந்த செயலை இப்படித்தான் செய்யணும்னு அதுல சலிப்போ பயமோ சரி வேற எண்ணங்களை மாறுறதுக்கான உறுதியற்ற தன்மையோ அதை கைவிட்டுட்டு வேற ஒரு செயலை தொடங்குறது, இந்த மாதிரி அலபாயாம இருக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? உடல் பலமும் மனோபலமும் புலனடக்கம் வேணும். இந்த சுலோகத்துல கூட பகவான் அழைக்கிறாரு, மகாபாகோ அப்படின்னு கூப்பிடுறாரு அர்ஜுனனை. பலம் பொருந்தினவனே மகாபாகோ அப்படின்னு சொல்றாரு. என்ன பலம் பொருந்தியவன்? அவன் உடல் பலம் பொருந்தியவன்கிறத அவர் சொல்லல. உடல் மட்டும் இல்ல, மனோபலம் உள்ளவன், வைராக்கியம் உள்ளவன், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் கேட்டதுல ஒரு தெளிவும் அந்த தெளிவுல பூர்ணமான நம்பிக்கையும் உள்ளவன். நம்ம எவ்வளவோ கேட்கிறோம், எவ்வளவோ பார்க்கிறோம், எவ்வளவோ வியாக்கியானம் எதிர்த்து வேணா பேசுவோம், அர்த்தமெல்லாம் சொல்லுவோம், வாதம் பண்ணுவோம், எனக்குத்தான் தெரியும்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா நடைமுறையில வாழ்க்கையில ஒரு சின்ன உபத்திரவம், புலன்களுக்கோ உடலுக்கோ மனசுக்கோ ஒரு உபத்திரவம் வந்துச்சு, செயலுக்கு ஒரு தடங்கள் வந்துச்சு அப்படின்னா எல்லா ஞானமும் அடிபட்டு போகும். அது ஞானமே இருக்காது, சும்மா புத்திசாலித்தனம்னு கொஞ்சம் நினைச்சிருப்போம், அதுவும் அடிபட்டு போகும். அப்புறம் ஞானத்தை பற்றி எங்க வரும்? ஞானம்ங்கிறதுல ஒண்ணுமே இல்லை. ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்குள்ள எந்த ஒரு ரகசியமுமே இல்லை, ரொம்ப எளிமையானது. இது எல்லாம் என்னுடையது இல்லை, நான் இயங்குவதற்காக வந்திருக்கிறேன், இதுக்கு உரிமையாளர் வேற ஒருத்தர் இருக்காருங்கிறத மனப்பூர்வமா அறிவுபூர்வமா நடைமுறையில அனுபவபூர்வமா யாரால புரிஞ்சிக்க முடியுதோ அவன் ஞானி. அவ்வளவுதான். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நம்புறது நல்லதுதான், நம்புறது தான் கஷ்டம், அந்த நம்புறது தான் நல்லது. அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவன் ஞானத்தை அறிந்தவன். ஞானத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் அது ஞானமா. அந்த ஞானத்தை நம்ம நடைமுறையில கடைபிடிக்கிறோமா, ஒவ்வொரு செயலையும் அதுல பற்று இல்லாம பயம் இல்லாம உரிமை உணர்வு இல்லாம செயல்படுத்துறோமா, முழுமையா செயல்படுறோமா, ஒரு மனசோட செய்யறோமா, வேற எதுவும் பாதியில விட்டுட்டு வேற ஒரு செயலுக்காக இயங்குறோமா, இல்ல சந்தேகப்படுறோமா, ஏண்டா இதை செஞ்சோம்னு. இப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ஒண்ணுமில்லாத இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானத்தை அவ்வளவு சுலபமா எல்லாரும் அடையலாம். ஆனா அடையிறதுக்கான முயற்சி கூட பண்றதே இல்லை. அதை பண்ணணும்னா புலனடக்கமும் அந்த புத்திசாலித்தனமும் தன் வைராக்கியம் அந்த மனோபலம் வேணும். பகவான் நாமத்தை சொல்றதுக்காக துணிச்சல். என்ன துணிச்சல்? இந்த உலகியல் வாழ்க்கை நமக்கு எந்த மாதிரியா நம்மளை நடத்தும், நாம எப்ப இந்த உடலை விட்டுட்டு போவோம், போகும்போது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வலியோ வேதனையோ பயமோ இல்லாம எங்க போவோம், எப்படி இருப்போம், அதை பத்தி அக்கறை, அதை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாம தெளிவா திருப்தியா இருந்தா என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம தானே சந்திக்க போறோம் அப்படின்னாவது இருக்கணும். அப்படி இருந்தா அவன் ஞானம்னு சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம சும்மா எதிர்த்து வாதப்படுறதுனாலயோ நான் உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்றதுனாலயோ ஞானம் உள்ளவனா ஆயிட மாட்டோம். அடுத்தவங்களுக்கு வாதம்ன்றது எதிர்த்து சொல்றது, இல்லாட்டி எடுத்து சொல்றது. நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியாது. சரி, இந்த மாதிரி மற்ற மக்களை எல்லாம் பார்த்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அவன் பிரம்மத்தின் வடிவம் தானே அவனே. அந்த ஜீவனுங்களை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்க வாழ்க்கையில அவங்க வெறும் உலகியல் வாழ்க்கை மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு, சரீரம் கொண்ட வாழ்க்கை. அதுலேயும் கூட மரணத்தை பற்றி கூட அவன் பயப்பட மாட்டான், அள்ளிக்க மாட்டான். அள்ளி தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு ஆட்டம்தான் போடுவான். அந்த சவத்தை கொண்டு போகும்போது எப்படி ஆடுறானுங்க அவனுக்கு, அந்த இதுக்கு ஆடுறதும் கொட்டடிக்கிறதும் பலி கொடுத்து பூஜை பண்ணி அந்த மிருகத்தை பலி கொடுத்து அதை குழம்பு வச்சு சாப்பிட்றதும், சொந்த பந்தங்களோட திருமணம் சடங்கு காது குத்து இந்த மாதிரி பிறந்த நாள் இப்படி கொண்டாடுறதும், ஊருக்கு கூடி மொத்த பொங்கல் திருவிழான்னு தெருவில் ஒரு சாமி வச்சு கொண்டாடுவாங்கல்ல, ஊரில் கொடியேற்றம்னு, அதில் அவங்க சாங்கியம் அப்படின்னு சொல்லி சம்பிரதாயங்கள்லாம் அவங்க நிறைய விதிமுறைகள்லாம் வச்சிருப்பாங்க. கொடி ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த கொடி தடையுமாங்க. அந்த தெருவில் இருக்கிறவே அந்த ஊர்ல இருக்கிற ஊரை விட்டு போகக்கூடாது திருவிழா முடிகிற வரைக்கும். தெய்வத்துக்கு அஞ்சி வாழுவானுங்க. கொடி தடை, இன்னைக்கு ராத்திரி கொடியேற்றியாச்சு, 10 நாள் திருவிழா. ஊர்ல எந்த ஒரு வெளியூர்ல இருக்கிறவன் சொந்தக்காரனா திருவிழாவுக்கு வர்றவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 பேர் சொந்தக்காரன் வந்திருப்பான். இவன் எந்த ஊருக்கும் போக மாட்டான், என்ன அவசியமா இருந்தாலும் போக மாட்டான். என்ன அரசாங்க காரியமோ இல்லை எந்த காரியமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி,
இல்ல ஏதாவது ஒரு குற்றத்துல மாட்டிக்கிட்டு ஓடி ஒளியணும்னா கூட கொடித்தர இருந்ததுன்னா ஊரை விட்டு வெளியே போக மாட்டான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கும். அவங்க வாழ்க்கை என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு மரணமும் பிறப்பும், வாழும்போது மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடையில அவங்க இருப்புல வாழ்ற அந்த கொண்டாட்டமும், எதுலையுமே பார்த்தோம்னா இப்ப நம்ம தேடுற இந்த ஆத்ம விசாரணையோ, பகவானோ, இந்த மென்மையான உணர்வுகளை பற்றியோ, ஞானம், கர்மயோகம், ஞான யோகம், புத்தி யோகம், பக்தி யோகம்ங்கிறத பற்றிலாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. பேர் தெரியாது, ஆனா நடைமுறையில அதுபடிதான் நடந்துக்குவாங்க. கர்மயோகத்தின்படியே நடந்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமலே அவங்க நடந்துக்குவாங்க. இப்ப நீ எப்படி இதெல்லாம் நம்புறது அப்படின்னா, அது எப்படி அவங்களுக்கு கர்மத்தை பற்றி ஞானத்தை பற்றியும் தெரியாமலே எப்படி ஞான கர்ம சந்நியாசத்துல இருப்பாங்க அப்படின்னா, சாதாரணமா அது அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி உதாரணத்துக்கு சொல்றதா இருந்ததுன்னா, சைக்கிள் மிதிச்சுட்டு போறோம், இடது வலது அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாம் சைக்கிள் ஓட்டுறது இல்லை. மோட்டார் சைக்கிளே இப்ப திரிகிறதுனால காலுக்கு இயக்கம் இல்லை. ஆனா ஒரு காலத்துல சைக்கிள் தான் அதிகமா இருந்துச்சு, சைக்கிள்ல தான் ஓட்டுவாங்க. அப்ப சைக்கிள்ல இடது காலம் மிதிக்கிறோம், இப்போ வலது காலம் மிதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் அந்த சுத்துறது இல்லை சைக்கிளை. இயல்பாவே அது பாட்டுக்கு இயக்கமாகவும் வண்டி போய்கிட்டு இருக்கும். இவன் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். போற இடத்த பற்றி ஒரு தீர்மானத்தோட வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு புறப்படுவோம். அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது. அந்த பாதையும் பரிச்சயமான பழகின பாதையா இருக்கும். அந்த பாதையில குறுக்க வர்ற போக்குவரத்து நெரிசல்ல மற்ற வாகனங்களுக்கெல்லாம் வழிவிட்டு, பாதசாரிகளுக்கெல்லாம் வழிவிட்டு, அந்த முறைப்படி சைக்கிள் அதுல பயணம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுல பாதை மாறாது, வண்டியும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். முதல்ல யோசிச்சதுதான், இந்த இந்நேரம் பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்துட்டு ஏறி உட்காருவோம், சைக்கிள்ல போய்கிட்டே இருப்போம். ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கும். நேத்து அவங்க வந்திருக்கும் போது நம்ம எப்படி பேசணும், என்ன நடந்துக்கிட்டோம், யாரை பார்க்க போறோமோ அவங்கள பற்றி கூட இருக்காது, வேற ஒருத்தங்களை பற்றி, இல்ல அலுவலகத்துல நடந்ததை பற்றி, இல்ல பள்ளிக்கூடத்துல நடந்தது, இல்ல உங்க கல்லூரியில நடந்தது, இல்ல இங்கே நம்ம கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருந்தது, வேற ஒரு எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும். ஆனா அனிச்சை செயலா சைக்கிளும் அந்த போக்குவரத்துல நெளிவு சுழிவா எல்லாமே வந்து அந்த எந்த இடத்துக்கு போகணும்னு புறப்பட்டோமோ அந்த இடத்துல போய் இறங்குவோம். இறங்கின உடனே ஞாபகம் வரும். அவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு வந்ததெல்லாம் மறந்துடும். அது ஒரு வாரமா போய் ஃபைல்ல செட்டில் ஆயிரும். மனோபாவத்துல அது ஒரு மூலையில ஞாபக சக்தியில அது எங்கேயோ பதிவு செய்யப்பட்டு அப்படி ஓரமா இருக்கும். இறங்கின உடனே யாரை பார்க்க போனோமோ அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். இந்த இருக்காங்கன்ன உடனே, என்னப்பா இவ்வளவு லேட்டு, இல்ல போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது, நான் மெதுவா வந்தேன், சரி வா உனக்காக தான் காத்திருக்கேன், அவர் கூட்டிட்டு போவாரு. அப்புறம் அவங்க நினைச்சபடி வேலை நடக்கும். இவங்களுக்கெல்லாம் ஞானம் எங்க இருந்து வந்தது? ராத்திரி பகலா பாடுபடுறான். இந்த 24 மணி நேரத்தை 3-8 மணி நேரமா பிரிச்சோம்னா இரவு பகல் கலந்தேதான் வரும். பாதி பகல் பாதி இரவுல ஒரு ஷிஃப்ட், ஒரு வேலை குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அப்புறம் முழுசா பகல் பொழுது, அப்புறம் முழுசா இரவு பொழுது, அப்படிங்கிற மாதிரி 3 விதமான வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு உழைக்கிறதுக்கு, வயிற்றுப்பாட்டுக்கு பிழைக்கிறதுல இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்குது. இரவும் பகலுமா, பகலும் மட்டுமா, இரவு மட்டுமா அப்படிங்கிறது மாதிரி பல வேலைகள் இருக்குல்ல. படிச்ச வேலை தான் இல்லை, கம்ப்யூட்டரு மற்ற பொறியியல் வல்லுநர்கள் மட்டும்தான் இல்லை, சாதாரண மில் தொழிலாளிலிருந்து வியாபாரியிலிருந்து ரோட்ல கடை போட்டிருக்கவங்க கூட சாயந்தரம் 7 மணிக்கு கடையை ஆரம்பிப்பான், ராத்திரி 12 மணி வரைக்கும் வச்சிருப்பான், 10-11 மணி வரைக்காவது வச்சிருக்காங்கல்ல. வெறும் வண்டி கடை ரோட்ல. அவனுக்கு அப்போ பகல் பூரா என்ன செய்வான், இந்த இரவு வியாபாரத்துக்காக பகல்ல தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு இடையில அவங்க கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்குவாங்க. அப்போ வாழ்க்கை முறை இப்படி பல்வேறு வகையா இருக்கும்போது வெறும் வயிற்றுப்பாட்டுக்கு மட்டுமே பாடுபடுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பகவானுடைய உணர்வே இல்லை, இறை அனுபூதி அவனுக்கு கிடையாது, மனித பிறவியை வீணடிக்கிறான், வயிறு வளர்க்கறதுக்காக இப்படி பாடுபடுறான், கழுத மாதிரி பொதி சுமக்கிறான், அவங்கள பழிச்சு பேச முடியுமா? ஏன்னா நீ பிரம்மத்தை உணர்ந்திருக்கிற, ஆத்மா விசாரணையில இருக்கிற, இந்த அளவுக்கு பகவத்கீதையும் பாகவதமும் அர்ஜுனன் யாரு, கிருஷ்ணன் யாரு எல்லாமே தெரியுது.
இந்த கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் யாரு, அவங்களையெல்லாம் கிருஷ்ணர் எப்படி பார்த்துக்குவாரு? எனக்கு இப்ப நம்ம படிக்கிறோம், நம்ம எதுக்காக படிக்கிறோம் பகவத்கீதை? நம்மள தெரிஞ்சுக்கிற ஞானத்து மேல இருக்கிற ருசியில படிக்கிறோமா, இல்ல இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு பாவம் இல்லாம செல்வம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறோமா? என்ன நினைச்சு இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதுக்காக உழைப்பை விட்டுட்டோமா, இல்ல 10 ரூபா சம்பாதிக்கிறத பத்தி அக்கறை இல்லாம பொறுப்பு இல்லாம இருக்கிறோமா, இல்ல பிச்சை எடுக்கிறோமா, யார்கிட்டயாவது ஏமாத்தி ஓசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? நாமளும் தான் பாடுபடுறோம். பகவானை பற்றி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், பகவான் சொன்னதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னமோ நம்ம மனித வாழ்க்கை தரத்துல நமக்கு ஒரு உயர்வான ஒரு பொறுப்பான இடத்துல நம்ம இருக்கிறதா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவனை பத்தி பழிச்சோம்னா, அப்ப நீ உயர்ந்த இடத்துல உன்னை நீ இருக்கிறதா நீ கற்பனை பண்ணிக்கிறதே தப்பாயிருமே. அதை எப்படி மற்றவர்களை பழிக்க முடியும்? அவனுக்கு இறைவனை பற்றி தெரியல, பிரம்மத்தை தெரியல, இன்னும் பலி பூஜையை பண்ணிக்கிட்டு வேணுங்கிறத அதே மாமிசங்களை விற்று பழச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை பழிச்சேன்னா, அப்ப நீ உணர்ந்த பிரம்மங்கிறது ஞானம்ங்கிறத பற்றி என்ன பிரயோஜனம்? அப்ப எதையுமே இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். அதுக்காக அதை நான் ஒத்துக்க சொல்லலை. அந்த பலி பூஜையும் மிருகவதையும் மிருகங்களை விற்பனை பண்ணி அது மாமிசங்களை வித்து பிழைக்கிறது நியாயம்னு சொல்ல வரல. அது அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லை, மனித பிறவி வீணடிக்கிறான்னு நீ புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு ஆத்திரப்படுறதுனால என்ன ஆயிரப்போகுது? இது இன்னைக்கு நேரத்து இல்லையே, காலங்காலமா இருக்குதே. கிருஷ்ணரே இந்த போர்க்களத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே கண்டதுண்டமா காலி பண்ணிடுவாரு. குதிரையிலிருந்து யானையிலிருந்து ரதத்திலிருந்து மனிதர்கள் இருந்து அத்தனை பேரையுமே காலி பண்ணிடுவாங்களே. அர்ஜுனனும் இவங்க பாண்டவர்கள் எல்லாருமே சேர்ந்து அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறதே கிருஷ்ணரா தானே இருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை விட அவங்களுக்கு தெரியாதுங்கிறவங்கள ஏளனமாவோ அலட்சியமாகவோ பார்த்தாலோ நினைச்சாலோ நீ நம்ம ஞானத்துல இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஞானம்ங்கிறது நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். உள்ளார்ந்த உறவும் உள்ளார்ந்த செயலும் புரியலை அப்படின்னா அது ஞானம் இல்லை, ஞானம் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். சரி, அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எப்படி இறைவன் பிரம்மமா எப்படி இறை உணர்வு அவங்களுக்கு வருது? அவன் வியாபாரம் அன்னைக்கு நல்லா நடக்கணும்னு கும்பிடுவான். தொடங்கும் போதே 4 பேர் வந்து நிக்கிறாங்க கடையை திறந்த உடனே. அந்த பையன் பார்க்குறான், பக்கத்துல தான் நிற்கிறேன், பார்சல் பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு உதவியாளர்கள் இன்னும் வரல. அவன் நட்பு ரீதியில நான் சந்திச்ச உடனே சரி கொஞ்ச நேரம் கூட இருன்னு சொல்லிட்டான். சரின்ட்டு நிற்கிறேன். அவன் செய்கிறான். அவன் வந்த 4 பேர்கிட்ட முதல்ல வந்தவன் ஒருத்தன், 2வது வந்தான், 3வது வந்தாங்க, 3வது 2 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. அவன்கிட்ட இருக்கிற சரகா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க. கணிசமான ஒரு வியாபாரம் ஆரம்பம் ஆயிடுச்சு, களை கட்டியாச்சு. அப்போ இவன் முதல்ல வந்த நபருக்கு கொடுக்க மாட்டேங்கான். அவர் நின்றுக்கிட்டே இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றா. 2வது வந்தவங்களுக்கு பொட்டலம் கட்டி கொடுத்துட்டான். 2வது வந்தவங்க கிட்ட தான் காசை வாங்கி அந்த கல்லாப்பட்டியில அவன் காசு போடுற அந்த டப்பாவில் தொட்டு வணங்கி கும்பிட்டு முதல் போனி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்னு வணங்கிட்டு அந்த இதை போடுறான். அது கர்ம ஞான யோகம் இல்லையா? தெய்வ உணர்வு இல்லாமலா செய்யறான்? என்னமோ பகவான் இன்னைக்கு படி இழக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு தியாக உணர்வோட தானே செய்யறான். அந்த தியாகம்ங்கிறதுக்காக அது மொத்தத்தையுமே அந்த போட்ட முதலையும் லாபத்தையும் தன் உழைப்புக்கான ஊதியத்தையும் தன் கூட உதவியா இருந்த உதவியாளர்கள் வேலைக்காரர்களுக்கான ஊதியத்தையும் அவன் தியாகமா பற்று இல்லாம பொறுப்பு இல்லாம கைவிடவா செய்வான்? அதுல ₹1 கூடுனாலும் குறைஞ்சாலும் அதை பொறுப்பா இருந்து செய்யல, அது மேல பற்றே இல்லாம பகிர்ந்து கொடுக்கல, அடுத்து மூலதனம் போடுறதுக்கான ஒரு மூலதனத்துக்கு அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் மூலதனம் போட்டதுக்கு அந்த மளிகை கடைக்காரங்களுக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுக்குறான்ல, எல்லாம் செய்யறான்ல. அதுக்குள்ள கர்மமும் ஞானமும் அடையாளம் தெரியாம அவனுடைய இயல்புலேயே இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியுதுல்ல, உணர முடியுதுல்ல. உடனே தெரிஞ்சு பார்க்குற அவன் தெரியாமலே அதுபடி தான் வாழ்றான். அவனுக்கு உரியதை மட்டும் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கிறான். இந்த 2வது வந்தவங்களுக்கு ஏன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் மனசுல ஒரு நம்பிக்கை, இந்த ஆள் முதல்ல போனி பண்ணா முந்தின செயல்ல ஏதோ ஒரு அனுபவம், இந்த ஆள் முதல்ல வாங்கினான்னா அன்னைக்கு ஒண்ணுமே விற்காது அப்படின்னு ஒரு கவலை, பயம். அப்போ அதுல என்ன தப்பு? அவன் அப்ப ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தையும் அந்த பிரம்மம், அந்த மனிதன், அந்த ஆத்மா, அந்த ஜீவன்
தானும் தனது சுயநல போக்கும் அடுத்தவங்களுக்கு வளமை கிடைச்சதுன்னா அதை பார்த்து ஏங்கி எண்ணத்தாலேயே அவிஞ்சு போறதையும் இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். சொல்ல தெரியல, நடந்துக்க தெரியுது. இந்த ஆளுக்கு முதல்ல கொடுக்க கூடாதுன்னு. அதே சமயத்துல பகை உணர்வும் கிடையாது அந்த ஆள்கிட்ட. அபிப்பிராயம் வச்சிருக்கிறான், இவன் முதல்ல வாங்கினா இவன் இன்னைக்கு வியாபாரமே இருக்காது அப்படின்னு. அதனால யாருக்கிட்ட முதல்ல வாங்கினா வியாபாரம் இருக்குன்னு தெரியுதோ, அவன் பிரம்மத்தை அடையாளம் கண்டானா இல்லையோ, இந்த உணர்வை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பிரம்மத்தோட பல வடிவங்கள் அவனுக்கு இயல்பாவே தெரியுது. எந்தெந்த எல்லா ஜீவனும் பிரம்மன் தான், எல்லா செயலும் பிரம்மன் தான். ஆனா சந்திரனுடைய ரசத்தால தான் தாவரங்களுக்கு புல்வகையான தாவரத்துல கரும்புன்னு ஒண்ணு, அது எவ்வளவு பெரிய கணுக்கணுவா வளர்ந்த ஒரு பெரிய புல். அது அருகம்புல் மாதிரியான இனத்தை சேர்ந்தது தானே அது. அதனுடைய சுவை, அதனுடைய ரசம், அதே பாத்தியில பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் செடி, பூர்ண சந்திரனுடைய ஒளி ரெண்டு பேருக்குமே ரசமாக தான் கிடைக்குது. அந்த பச்சை மிளகாய் செடியில் அந்த செடிக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கிற அந்த அழகான காயில், அந்த மிளகாய் அப்படிங்கிற அந்த காயில் கரும்போட சுவை வரல. ரெண்டும் ஒரே மண்ணில் பக்கத்தில் தான் வளருது. அதனுடைய சுவை, அந்த புல்லோட சுவை இதுக்கு வரல. அதே மாதிரி புல்லினத்தை சேர்ந்த மற்ற புல்லுகளில் அந்த கரும்பினுடைய சுவை வரல இல்லை. அப்போ ரசத்தை தர்றது சந்திரனா இருந்தாலும் இங்கே பிரம்மமா இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள்ல ஒன்னொன்னுக்கும் அது பிரம்மத்தின் அம்சம்தான். அதுக்கு ரசம் வெவ்வேறு விதமா இருக்குது, அது உடலுக்கு தகுந்த மாதிரி. அப்படித்தானே? இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மத்தை பார்க்குற பழக்கம் வரும். பயிற்சி வேணும். பயிற்சி வேணும்னா கடுமையான பயிற்சி எல்லாம் கிடையாது, பணிவும் பொறுமையும். நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை புரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு பார் அப்படின்னு உந்துதலுக்கு ஆளாகக்கூடாது. எப்பவும் வேற யாராவது உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு வேற யாராவது இப்ப எனக்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா பணிவோட கேட்கணும். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதுல ஒரு விஷயம் இருக்குதும். அதுவும் ஏன்னா பகவானுடைய ஏற்பாடா இருக்கும். நீ எதை தேடுறியோ அதை அந்தரியாமியா உள்ள இருக்கிற பகவான் உனக்கு வேண்டியதை கொடுப்பாரு. நீ செல்வத்தை தேடினேன்னா, புலனின்பத்தை தேடினேன்னா, ஒரு பகையை தேடினேன்னா, பகையை வளர்த்துக்கிற குணத்தை தேடினேன்னா, நீ என்ன தேடுறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அவரு அந்த பாதையில அழைச்சி விட்டுருவாரு. அப்போ அந்தர்யாமியா இருக்கிற பகவானை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற வெளியில ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பகவானை பார்க்க தெரியும். அந்த பகவான் தான் பிரம்மம். பிரம்மத்துடைய வடிவம். பிரம்மங்கிறது ஏதோ ஒண்ணு இல்லை, ஒரு அமானுஷியமான அர்த்தமில்லாத வெறும் பவர், ஆற்றல் மட்டும் கிடையாது. அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரனும் இருப்பான். ஆற்றலுக்கு சொந்தக்காரனை நம்ம நேரடியா பார்க்க முடியாது. முதல்ல ஆற்றலை பார்த்தால சொந்தக்காரனை பார்க்க முடியும். அந்த இயங்கு சக்தியை, எல்லா தெய்வங்களுடைய இயக்கமும் சக்தியும் நம்ம உடல்லையே கூட ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட புலன்கள் தான் இருக்குது. தோலுக்கு ஒருத்தர் இருக்காரு நிர்வாகி, கண்ணுக்கு இருக்காரு, நம்ம நாசிக்கு இருக்கிறாரு, சுவாசத்துக்கு இருக்கிறாரு, மனசுக்கு இருக்கிறாரு. நகமும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்துல வரும். அதுல ஒவ்வொரு அங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஆற்றல் இருக்கிறத அதுல நல்லா புரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறத அந்த கந்தசஷ்டி கவசத்துல சொல்லியிருப்பாங்க. கண்கள் இரண்டும் கதிர்வேல் காக்க அப்படின்னு வந்திருக்கும். இது முழுவதும் படிச்சோம்னா தெரியும். அதே மாதிரி புலன்கள்ல நம்ம உள்ளும் புறமுமா இருக்கக்கூடிய அந்த புலன்களுக்கு, அதனுடைய இயக்கத்துக்கு, அது மூலமா நம்ம அந்த ஆற்றல் மூலமா நம்ம ஆளப்படுறதையும் நமக்கு அறிமுகமாகிறதையும் விநாயக ரகவல்ல பார்க்கலாம். தொடர்ந்து படிச்சோம்னா தெரியும். இப்படி பல்வேறு வகையான தெய்வங்களையும் தெய்வத்துக்கான அந்த தெய்வங்களை பற்றி பாடி இருக்கிற இலக்கியங்களையும் நம்ம படிச்சு பொருள் புரிஞ்சு தெரிஞ்சோம்னா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் கர்மமும் ஞானமும் பிரம்மத்துக்குள்ள எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். கர்மம்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறது தெரியும், ஜீவன்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பகவானை எங்கும் எதிலையும் பார்க்க ஒரு பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது பயிற்சியினால, பணிவுனாலையும் பொறுமையினாலையும், இந்த பயிற்சியினால வைராக்கியம், நிலை பெறலாத ஒருமுகப்பட்ட குணம், அதே சமயத்துல உலகியல் வாழ்க்கையில ஒரு நேர்த்தி, அதுல பயமே இல்லாத ஒரு நேர்த்தி.
எல்லாருடைய எந்த மனிதனான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உயர்ந்தோ தாழ்ந்தோ பல்வேறு இனமான வாழ்க்கை முறைகள் இருக்குது. அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது எந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, உயர்வு தாழ்வுங்கிறதையே முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். படிக்கட்டுல எந்த படி உயர்ந்தது எது தாழ்ந்தது, தாழ்ந்த படி இல்லாம அடுத்த படியில கால் வைக்க முடியாது. அப்ப தாழ்ந்ததுங்கிறதோட அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுமே தவிர, அது தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னு இளக்காரமா அப்படி ஏளனமா நினைக்க கூடாது. 1 2 3ன்னு வரிசையா போகுது. ஒண்ணுங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த ஒன்றிலிருந்து தொடங்காம 100க்கு போக முடியாது. 100ல இருக்கிறது ஒண்ணு தானே. புரியுதா? அப்போ உயர்வு தாழ்வுங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு அடையாளத்துக்காக அதனுடைய இருப்பிடத்தை சொன்னா அதை மாற்றி பேசக்கூடாது. உயர்ந்த மனிதன் தாழ்ந்த மனிதன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சொல்லும் செயலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில சராசரியா என்ன புரிஞ்சுக்குமோ அதுலேயே நம்ம ஞானத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம ஞானமா நடந்துக்கிறோமா, அறிவா நடந்துக்கிறோமா, இல்ல அறிவும் ஞானமும் இல்லாம வெறுமனே புலன்ல விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரறிவு, 2 அறிவு, ஈரறிவு, 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே 6 அறிவு தான். எத்தனை அறிவு அதை அந்த ஜீவனால அந்த உடல்ல பயன்படுத்த முடியுதோ அதை ஓரறிவு, ஈரறிவுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா 6 அறிவுமே எல்லா ஜீவனுக்குமே இருக்கும். எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லா ஜீவனுக்குமே, பிரம்மா வரைக்கும் இந்த 6 அறிவு இருக்கத்தான் செய்யும். மனிதன் மட்டும்தான் 6 அறிவு உள்ளவே, மற்றதெல்லாம் 5 அறிவு சொல்றதெல்லாம் அது சும்மா. அதாவது அவங்க அந்த ஜீவன் அந்த உடல்ல அந்த அளவு தான் பயன்படுத்துது. அதனால அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கு. அது சொன்னது தப்பு இல்லை. ஆனா உண்மையான உண்மை இதுதான். அந்த உடல்ல அந்த ஜீவன் தன்கிட்ட இருக்கக்கூடிய 6ல் 2 அறிவை மட்டும்தான் பயன்படுத்துனா அது ஈரறிவு உயிர்னு சொல்லிக்கிறது. அவ்வளவுதான். அதுக்காக 4 அறிவு அதுக்கு இல்லாமல்லாம் போகல. 4ம் இருக்குது. அதை பயன்படுத்த தெரியாது அந்த உயிருக்கு. அந்த உயிர் அந்த உடல்ல அந்த அறிவை பயன்படுத்தாது. அதனால அப்படி சொல்றது. ஆக பகவான் சொல்றபடி, புஜபலம் மிக்கவனே, கர்மயோகம் இல்லாமல் சந்நியாசத்தை அடைய முடியாது. கர்மயுகத்துடன் கூடிய முனிவன் வெகு சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்மத்தை அடைகிறதுனா இந்த பிரகிருதியிலிருந்து விலகி ஆத்மஸ்வரூபத்தை அவன் அடையாளம் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். இதுக்கு முன்னால அவனுக்கு ஆன்மா பற்றிய தன்மையும் அவன் இயங்க வேண்டிய கடமையும் அவனை தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு மனக்கற்பனையில் உன்னை நீ பெரிய ஞானியா நினைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக பரிவோடையும் பாசத்தோடையும் எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு, நேர்த்தியான வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த கர்ம சக்கரம் தேவர்களால் வழங்கப்பட்ட இந்த வாழ்க்கையை தேவர்களுக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் ஒருத்தர் இப்ப நமக்கு இவ்வளவு யோசனையும் வருது அப்படின்னா, நமக்கு அன்னமும் தண்ணியுமா இந்த உலகியல் வாழ்க்கையுமா நமக்கு இந்த காலமுமா இருந்து என்ன நமக்கு எல்லாம் உதவி செஞ்சதோ அதனால நமக்கு இந்த அளவுக்கு யோசிக்கவும் பேசவும் நினைக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது எல்லாமே அந்த தெய்வங்களுடைய சகல இயற்கையினுடைய அருள். குருவிகிட்ட இருக்கக்கூடிய நமக்கு இருக்க பணிவுக்கு தகுந்த மாதிரியும் காத்திருக்கிற அந்த பொறுமை, புரிகிற வரைக்கும் பொறுமையா குரு நம்பிக்கையில இருக்கிறதுனாலையும் கிடைச்சிருக்கு. நம்ம குருமராஜ் மாதிரி பகவான் நாமத்தை தொடர்ந்து சொன்னோம்னா நாம செய்யக்கூடிய செயல், இந்த செயலா இருந்தாலும் சரி, வயிற்றுப்பாட்டுக்காக செய்கிற உடல் உழைப்பு செயலா இருந்தாலும் சரி, தங்குதடை இல்லாம பூர்த்தி ஆகணும் அப்படின்னா பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்லணும். அவர் எந்த செயல்ல இறங்கினாலும் கோடி தடவை நாம சொல்லாம ஒரு செயல்ல இறங்க மாட்டார். மிகப்பெரிய சாதனை அது. அதனாலதான் இன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு கோடி கோடியா நாமம் சொல்லிட்டு அவர் செயல்ல இறங்கினதுனாலதான் அவர் செயல்பட்ட அத்தனையும் அவர் யாரெல்லாம் மாணவர்களா சொல்லி கொடுத்தாரோ அவங்க எல்லாருமே அவருக்கு நிகரான ஆசிரியர்கள் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவரால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே, மகாபிரபுடைய மனோபீஷ்டம், அவருடைய மனதோட எண்ணங்கள் என்ன அவதார நோக்கமா வந்தாரோ கிருஷ்ணர், அந்த சைதன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கம் பூர்த்தி ஆகிறதுக்கு முழு காரணமா நம்ம குரு மகாராஜ் இருந்திருக்கிறார். அதனால உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு நாடு, இனம், மொழி வெவ்வேறா இருந்தாலும் எங்கும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே ஒலித்து கொண்டே இருக்கின்றன. கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
எவ்வளவோ பக்தர்கள், மிலைச்சர்களாகட்டும், வேற குள்ளர்களாகட்டும், இல்லை நெட்டையர்களாகட்டும், பனி பிரதேசமா இருந்தாலும் காட்டு பிரதேசமா இருந்தாலும் எல்லா மக்களும் எல்லா மனிதர்களுமே கணிசமா இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இந்த செயலை ஆரம்பிச்சு வச்சது பகவான் நாமத்தை அவர் சொல்றார். நமக்கு மேலும் தெளிவும் திருப்தியும் வரணும் அப்படின்னா நாம நாமம் சொல்லாம எந்த செயலையும் இறங்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு மன வைராக்கியத்தோட நாமம் சொல்றோமோ, பகவான் நாம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோமோ, அது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். எனக்கு சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு புரியும், உலகம் புரியும், உயிர்கள் புரியும், வாழ்க்கை புரியும், வறுமை புரியும், வளமை புரியும், வாதம் பண்றதும் புரியும், வாதத்தின் முடிவும் புரியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.